ஃபஸ்ட்டு எனக்கு முருகானந்த அண்ணன் தான் எனக்கு இந்த அந்த டிவியில் நான் அந்த நம்பரை எடுத்து அவங்களுக்கு என் விஷயத்தை பூரா சொன்னேன். அப்போமெல்லாம் ரொம்ப எனக்கு கஷ்டம் கேட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம் எனக்கு அந்த டயத்தில். அதுக்கு பிறகு ரெகுலராக பணம் வந்தது. 2022லேருந்து எனக்கு பணம் வரும். ஏன்னா எனக்கு வந்து ரூ. 500 மாதம் மாதம் அனுப்புனாங்க. உங்களுக்கு தான் அது சின்ன அமௌண்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து அது அப்படி கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டத்தில் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. தேனியில் அண்ணன்ட்ட கேட்கும்போது கூட யோசித்தேன், சரி நமக்கு அண்ணன் செய்வாங்களா, நம்மளை பார்க்கல வைக்கலை, எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு அந்த மனநிலையில தான் நான் அவங்களுக்கு பேசினேன். 500 வந்து எனக்கு மாத்திரை வாங்க வேண்டியது இருக்குது. அதுலேருந்து நான் ஒரு 10 பைசாவுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ செலவுகள் இருக்குது. அந்த காசு வரலைன்னாலும் என்னால் சமாளிக்க முடியாது. நான் யார்கிட்டையும் நான் கடன் வாங்கினாலும் என்னால் கொடுக்க முடியாது. என்னுடைய நிலைமை தான்.